ஹாய் குட் மார்னிங் ஆடியர் போர்டு பேப்பர்ஸ் இந்த பால் உலக மக்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுவது தான். ஆமாம், செய்திகள் நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவி. அதுக்காக தான் பாருங்க. ஆமாம், ஆமாம், கருணாநிதி அவர்கள் காலையில் 4 மணிக்கு 10 பத்திரிகைகளை வாங்கி படிச்சுடுவாங்க. கருணாநிதியினும் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் தகப்பனார் காலையிலேயே 10 பேப்பர் 4 மணிக்கெல்லாம் படிச்சுடுவாங்க. அந்த மாதிரி நம்ம மக்கள் எல்லோருமே காலையிலேயே 4 மணிக்கு 10 பேப்பரை வாங்கி எல்லோரும் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, ஆமாம், அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நல்லா தெரிஞ்சிருந்துருக்கலாம். மெயினாக ஆமாம், பிரியாணி வாங்கி தின்னுட்டு குவார்ட்டரை வாங்கி குடிச்சிட்டு தப்பான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்பதையாவது அறிந்திருப்பார்கள். ஆமாம், இருட்டினில் பெற்றும் சுதந்திரம் இன்றும் இருட்டாகவே இருக்கிறது. விடியல் தருகிறோம் என்கிறார்கள். யார் தருவார்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம செய்திக்கு போயிடுவோம். தினசந்தி தலைப்பு செய்திகள் நல்ல செய்தியாக இருந்தால் விரிவாக படிக்கிறேன். இல்லாட்டினாக்கா மோகனா ஒரு 10 மணிக்கெலாம் மோகனா வந்துடும். மோகனா படிக்கும். ஆமாம், மோகனா படிக்கும் பொழுது நியூஸ் வாசிக்கும்போது பக்கத்தில் சரி அது சின்ன சின்ன பிழைகள் பண்ணுதுன்றதுனால நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நானும் பேசுகிறேன். நிறைய பேட் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு தெரியும். பட் எமோஷனில் அது வெளில வருது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஆமாம், ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம பார்க்கும்பொழுது எதையோ ஒரு பொருளையோ பணத்தையோ ஏதோ எடுத்து மறைச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது குற்றம் தானே. மறைப்பது குற்றம் தானே. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இயற்கையாக அவனுக்குள்ளார இருக்கிற அந்த ஆதங்கம், அந்த கோபம் அது வெளிப்படும் பொழுது கெட்ட வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து தான் வருது, அவன் இதயத்திலிருந்து தான் வருது, அவன் உடலுக்குள்ளே இருந்து தான் வருது. அதை மறைத்தால் அதுவும் குற்றம் தானே. அதுவும் குற்றம் தானேப்பா. கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறான். அதை மீறியும் எமோஷனில் கோபத்தில் வெளிப்படுவது தான் கெட்ட வார்த்தைகள். அதை மறைப்பதும் குற்றம் தான். அது விட்டுடணும், அப்படியே விட்டுடணும். ஆமாம், அதை மறைக்கக்கூடாது. மறைக்கிறது குற்றம். ஏன் ஒரு நகையை எடுத்துடுறான், பணத்தை எடுத்துடுறான், மறைப்பது குற்றம் என்றால் உன் உடலில் இருந்து அதுவாக வெளிவருகிற உண்மை அது அந்த உண்மை கெட்ட வார்த்தைகளாக வெளியே வருது. அதை மறைச்சா அதுவும் குற்றம் தானுப்பா. ஒரு 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 பொருளை மறைச்சா பொருளையோ பணத்தையோ மறைச்சா அது குற்றம். ஆனால் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அவனுடைய சொந்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எமோஷனில் வெளியே வருது, அதை மறைச்சா அது மறைப்பது குற்றமே இல்லையா? நான் மறைக்க மாட்டேன், நீங்கள் மறைச்சிக்கங்க. ஓகே, அப்படி செய்தி உள்ள போயிடலாம். சரியா? ஓகே, இன்றைக்கி செய்தி பார்த்தீங்கன்னாக்க, ஆமாம், சென்னை 2/8/2025 தினசந்தி தலைப்பு செய்திகள். முதல் செய்தியாக பார்த்துடலாம். 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. சிறந்த நடிகர் ஷாருக் கான், நடிகை ராணி முகர்ஜி, அப்புறம் பார்க்கிங் தமிழ் படத்துக்கு 3 விருதுகள். ஜிவி பிரகாஷ், என்எஸ் பாஸ்கருக்கு கௌரவம். ஓகேவா? அப்படி அடுத்த செய்திக்கு போகலாம். அடுத்த செய்தி ஒன்றும் இல்லை, விளம்பரம் தான் இருக்குது. 2வது பக்கம் போகிறேன். கீழே ஒரு பேப்பர் விழுந்துச்சு, முடிஞ்சால் அதை எடுத்து அதில் ஏதாவது நியூஸ் இருந்தாலும் படிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் முக்கால்வாசி விளம்பரம் தான். இப்போ பாருங்கள், நான் போய் சொல்ல மாட்டேன். ஆமாம், பாவம், அவங்களுக்கு விளம்பரம் இல்லைன்னா அவங்க எப்படிங்க சோறு துண்டுறது? பத்திரிக்கைக்காரர்கள் தான் சொல்கிறேன். ஆமாம், 4வது தூண் என்கிறார்கள். ஆமாம், பாவம், சோறு இல்லைன்னா விளம்பரத்தை போட்டு தான் சாப்பிடுவாங்க போல் இருக்குது. பத்திரிகையை தான் சொன்னேன், தினத்தந்தி பத்திரிகையை தான் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ஆகஸ்ட் 2 நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். ஓகே, இதோ பாருங்கள் இந்த செய்தி. ஓகேங்களா? தலைப்பு செய்தி தாங்க. நல்ல செய்தியாக இருந்தால் விரிவாக படிக்கிறேன். நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அப்புறம் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்குது. 29% இருந்து பாகிஸ்தானுக்கான வரியை 19% குறைத்த ட்ரம்ப். என்னன்னு பார்க்கலாமா? ஆமாம், 29% இருந்து
பாகிஸ்தானுக்கான வரியை 19% குறைத்த ட்ரம்ப். ஓகே, திஸ் ஃபோட்டோகிராஃப், ட்ரம்ப்புடைய ஃபோட்டோ தான் அது, ஜான் டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, ஆமாம். இஸ்லாமாபாத், ஆகஸ்ட் 2. பல்வேறு உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் அதிக வரியை அமெரிக்கா விதித்து வருகிறது. இந்த வரிசையில் பாகிஸ்தானுக்கு 29% வரியை ட்ரம்ப் அறிவித்து இருந்தார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இது கடந்த 30ஆம் தேதி வெற்றிகரமாக இறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக தற்போது பாகிஸ்தானுக்கான வரியை 19% அமெரிக்கா குறைத்து உள்ளது. இதை பாகிஸ்தான் வரவேற்று இருக்கிறது. இது குறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் திருத்தப்பட்ட வரி அளவு ஜவுளி போன்ற முக்கிய துறைகளில் பாகிஸ்தானின் ஏற்றுமதி திறனை அதிகரிக்கும் என்று கூறப்பட்டு உள்ளது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு செய்தி இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, சென்னை வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 4 கோடி சுருட்டல், தம்பதி உள்பட மோசடி கும்பல் கைது. அவசியம் இது நம்ம படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஓகே, சென்னை ஆகஸ்ட் 2. கை நிறைய சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு மோசடி கும்பலிடம் லட்சங்களை கொடுத்து ஏமாறும் அப்பாவி இளைஞர்களின் கண்ணீர் கதைகள் ஓய்ந்தபாடு இல்லை. சென்னையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞர்களிடம் ரூபாய் 2 கோடி சுரட்டிய மோசடி நபர் பாபு, வயது 40, அவருடைய மனைவி சந்தியா 36 ஆகியோர் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதேபோல இத்தாலி, போர்ச்சுகல், போலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக 193 இளைஞர்களிடம் ரூபாய் 2 கோடியை வாங்கி ஏப்பமிட்ட முக்கிய குற்றவாளி வினய் வர்தன் 36 என்பவர் போலந்து நாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார். அவர் நேற்று சென்னை வந்தபோது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். தனித்தனியாக நடந்த இந்த சம்பவங்களில் ரூபாய் 4 கோடி வரை சுருட்டிய குற்றவாளிகளை கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு போலீஸ் கமிஷனர் அருண் பாராட்டு தெரிவித்தார். நல்ல விஷயம், அருமையாக நம்ம போலீஸ் அதிகாரி அருண் அவர்களுக்கு கண்டிப்பாக பாராட்ட தான் வேண்டும். இதோடு விடக்கூடாதுங்க, ஏகப்பட்ட எங்கே பாருங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னாக்க, சென்னை மட்டும் இல்லை, பெரிய நகரங்கள்லாம், சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி நான் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன். எல்லா சுவர்களிலுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த கட்சிக்காரர்களுடைய போஸ்டர்ஸு, அப்புறம் இந்த விளம்பரதாரர்களுடைய போஸ்டர்ஸு, ஐயோ ரொம்ப மோசமாக எல்லா செவரையும் அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதில் பற்றாக்குறைக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்கள் தேவை. ஆமாம், அப்படி சொல்லிட்டு அதில் கீழேருந்து போட்டிருப்பான். ஆமாம், 15,000 எவ்வளவா 60,000 வரைக்கும் தகுதி உள்ளவர்களுக்கு தகுந்தாற் போல் சம்பளம்னு போட்டிருப்பான். கடைசியில் இந்த பாவம், இந்த படிக்காத பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க எல்லாம் போய் அவங்கக்கிட்ட ஆமாம் ஏதோ என்ட்ரன்ஸ் ஃபீஸு, அந்த ஃபீஸு, என்ட்ரி ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிடுவான். கடைசியில் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்படியே அவன் வேலை கொடுத்தா என்ன மாதிரி வேலை கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். சிம் கார்டு எப்படி விற்கிறது, பொம்மை எப்படி விற்கிறது, எங்கே எப்படி என்னென்னதெல்லாம் ஆட்டோ போடலாம், இந்த மாதிரி போஸ்டர்கள். ஆட்கள் தேவை அப்படின்ற அந்த போஸ்டரே ஒரு கோல்மால்னு தெரியலையா? அது ஒரு ஒரு கேவலமான அவன் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறானா? ஏன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே பதிவு பண்ணவனுக்கு வேலை கிடைக்கல? நான் பதிவு பண்ணேன் எப்போ? நான் அந்த காலத்தில் நான் படித்தப்ப. ஆமாம், பதிவு பண்ணப்பா. இன்ன வரையும் கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்கல. கவர்மெண்ட் ஆகட்டும், தனியார் ஆகட்டும், தயவு செஞ்சு கட்சிக்காரனுங்க அவங்க சொந்த பந்தங்களுக்கு தான் வேலைகளெல்லாம் போட்டு கொடுப்பான். நீ என்ன படித்தாலும் போனாலும் வந்தாலும் சரி, வேலையெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டான். 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடின்னு வாங்கி ஆட்டையை போட்டு தின்னுட்டு தான் போவான். இதுக்கு எல்லாருமே துணையாக இருக்காங்க. போலீஸ்காரு, அப்புறம் கவர்மெண்ட்டு அதிகாரி, எம்எல்ஏ, பெரிய பெரிய கொஞ்சமாவது விழிப்புணர்வுக்கு வாங்க.
எத்தனை ஆண்டுகளாக இப்படி இருப்பீங்க? சரி, என்னுடைய கருத்தை நான் சொல்லணும் இல்லையா? ஆதங்கத்தை கொட்டணும் இல்லை? என் பிள்ளை செத்ததே அதனால தான். என் பிள்ளை இப்போ வேலை கிடைக்காம தான் செத்து போயிட்டான். குடிகாரன் ஆகி செத்து போயிட்டான். இதே ஊரில் தான் ஆயிடுச்சு. அவன் செத்து போய் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ அவன் உயிரோடு இருந்தால் அவன் வந்து 38 வயசு, 25 வயதில் இறந்துட்டான். இப்போ அவன் வந்து அதான் 2010 இறந்துட்டான். 15 வருடங்கள் ஆகிறது என் மகன் இறந்து. இந்த மாதிரி தான் வேலை கிடைக்கல அப்படின்ற சோகத்தில் தான் செத்து போயிட்டான். அந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் செத்து போயிட்டான். 8 கோடி பேருன்னு சொல்கிறோம், இப்போ இருக்காங்கன்னு சொல்கிறோம். நான் வேலை கிடைக்காம செத்தவன் எத்தனை பேருன்னு எவனும் சொல்கிறது இல்லையா? எவனாவது சொல்கிறானப்பா? வேலை கிடைக்காமல் ஆமாம் செத்து போனவன் 1 கோடியா 2 கோடியா 3 கோடியா 5 கோடியா 10 கோடியா 20 கோடியா கடந்த காலங்களில் அண்ணா காலத்துலன்னு தான் சொல்கிறேன், காமராஜர் காலத்துலன்னு தான் சொல்கிறேன். காமராஜர் பாவம் படிக்கலை, ஸ்கூல்கள் தேவை என்று நினைத்தார். எம்ஜிஆர் பாவம் படிக்கலை, காலேஜுகள் என்ஜினியர் காலேஜுகள் தேவை என்று நிறைய காலேஜுகளை வந்து கட்டி விட்டார். கருணாநிதியும் அப்படி தான், அவரும் பெருசாக ஒன்றும் படிக்கலை. ஆமாம், கதைவாசனம் சினிமா கதைவாசனம் எழுதக்கூடியவர். எப்படி சினிமா கதைவாசனம் எழுதக்கூடியவர்களுக்கு மக்களை எப்படி வந்து கொள்ளையடிக்கணும்னு தெரியும் தானே. சினிமாக்காரன் நல்லவனாவ? எந்த சினிமாக்காரன் நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று நல்ல படங்களை எடுத்துருக்காங்க? அது எம்ஜிஆர் காலத்தோடு போயிடுச்சு. எம்ஜிஆர் படங்கள்லேயே நிறைய படங்கள் நல்ல படங்கள் கிடையாது. சரி, அதை விடு, அதை பற்றி பேசி என்ன வரப்போகுது? சரி, ஓகே, அடுத்த செய்திக்கு போகலாம். ஆமாம், புது டெல்லி ஆகஸ்ட் 2, 2025. ஜெகதீப் தன்கர் ராஜினாமா. செப்டம்பர் 9 துணை ஜனாதிபதி தேர்தல். வருகிற 7 மனு தாக்கல் தொடங்குகிறதாம். அது பாட்டு அது நடக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம். மறுபடியும் ஆமாம், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளம்பரம் தான். இங்கே எல்லாமே விளம்பரம் தான். நியூஸ் கம்மி தான், விளம்பரம் தானே. பாவம் என்னங்க பண்ணுறது? கோடியாக பணம் வச்சுருக்கிறானுங்க நடிகைகள், செலிபிரிட்டின்றான். ஆமாம், பிச்சை. செருப்பு விளம்பரத்துக்கு வரான் இல்லை? செருப்பு விளம்பரத்துக்கு. ஆமாம், இந்த ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒன்று இருக்குது, அதை போட்டால் ரொம்ப சவப்பாகிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். பழைய கதை இது, பழைய. ஏன் போய் நீகுரோவுக்கு பூசை சொன்னால் விலையாயிடுறானான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த செலிப்ரிட்டிஸுங்க, இந்த பெரிய 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 அப்புறம் இந்த நடிகர்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரியும். தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி விளம்பரங்களில் போய் நடிக்கிறதுனால தான். ஏழை மக்கள் பாவம் அன்றாடம் காய்ச்சி ஒரு நாளைக்கு 300 400 500 அவ்வளோதான் அவனுக்கு சம்பளமே. அதையும் வேலை வாங்குறவன் கொடுக்கறது இல்லை. அப்படியே கொடுத்தாலும் 100 200 தான் கொடுக்குறான். அந்த 200ல் ஆமாம் 199 ரூபாய்க்கு என்னது 199 ரூபாய்க்கு குடிச்சிடலாம். அதுக்கு மேலே பக்கத்தில் ஓசியில் வாங்கி குடிக்கிறான். அதுக்கு மேலே வீட்டில் போய் பொண்டாட்டியை அடிச்சுட்டு கொலுசு தாலியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கிறான். இந்த அளவில் வந்து அவன் பாவம் எப்படிப்பா? அவனையும் ஏமாத்துறாங்கய்யா. அப்படிப்பட்டவனை போய் இதை வாங்கு, கடனை வாங்கு, லோனை வாங்கு. எத்தனை பேர்ப்பா. இவனும் போகிறான், இவனும் போய் வாங்குறான். ஆமாம், 10,000 ரூபா வாங்குவான். 10,000 ரூபா வாங்கினான்னா 15 இல்லை 30 வருஷத்துக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு வட்டி கட்டி ஒரு நாள் செத்து போயிடுவான். அந்த 10,000 ரூபாய்க்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கூட வட்டி கட்டியிருப்பான். ஆனால் அந்த 10,000 ரூபாயை அவன் வாழ்நாளில் கொடுத்தே இருக்க முடியாது. அந்த மாதிரி கொடுமைக்காரர்கள் வாழும் இந்த உலகில் என்னைக்குப்பா அந்த வாலிபனோ இல்லை வாலிப பெண்ணோ அறிவுடன் சிறந்து விளங்க போகிறீர்கள்? சரி, பார்ப்போம். எல்லாம் வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். அதுக்குள்ளே இயற்கை வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடும். அதுக்குள்ளே இயற்கை இப்போ பார்த்தேன் நேற்று கூட ஜப்பானில் வந்து சம்திங் ராங். ஆமாம், மிகப்பெரிய அளவில் ஜப்பான் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வெளியேற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ரஷ்யாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 8.8 ரிக்டர் அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு சுனாமி. அது அமெரிக்கா வரைக்கெல்லாம் போய் நிறைய தாக்கியிருக்கு. ஸோ இது இறுதி காலம் என்பதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஜான் பாஸ்கோ எப்போ பார்த்தாலும் அவன் வீடியோ எல்லாத்துலேயும் இதை கண்டிப்பாக ஏன் சொல்கிறான்னா எனக்கு தெரியும். ஐ நோ ரைட்டா? ஆமாம், நீங்களும் தெரிஞ்சுக்க விரும்பினா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நேர்மையாக உண்மையாக இருந்தால் எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் உன்கிட்ட வந்து உன்னை மோதனா
ஒருவேளை நீ செத்து போகலாம், பட் இருந்தாலும் தீய சக்தி ஒரு காலத்திலையும் ஜெயிக்காது. ஆமாம், தீய சக்தி ஒரு காலத்திலையும் ஜெயிக்காது. உண்மை மட்டும்தான் காலத்துக்கும் ஜெயிக்கும். உலகம் அழியலாம்ப்பா, உண்மை அழியாதுப்பா. உலகம் புல்லு பூண்டு இல்லாமல் அழிஞ்சு போயிடும், ஆனால் உண்மை அங்கே தான் இருக்கும். உண்மை என்பது இயற்கைப்பா. மீண்டும் மரம், செடிகள், கொடிகள், கிளிகள், பறவைகள், பல்லுயிர்கள் சொல்லிட்டு மறுபடியும் ஆமாம் அது தோன்றும். நம்ம விஷ்ணு விஷ்ணுவுடைய முதல் அவதாரம் மீன் அவதாரமா என்னமோ சொல்கிறாங்களே. இவ்வளோ நிறைய பேர் அவதாரம் சொல்லிட்டு திடீரான். நான் இயேசுநாதர் அவதாரம், நான் இவருடைய அவதாரம், எல்லாம் தாரம் இல்லாத அவதாரமோ என்னமோ தெரியல. தாரம் இல்லாதவன், தாரம்னா யார்? பெண் பொண்டாட்டி இல்லாதவனுங்க. அதெல்லாம் ஜாமியாராக போய் நம்ம காசில் ஈஸிலாம் மூஞ்சில் அதை பெயிண்ட் அடிச்சிக்கின்னு போலீஸ்கார் வந்தால் தெரியக்கூடாதுல்லப்பா. ஊரில் எங்கெங்கெல்லாம் அக்யூஷன் பண்ணுறானோ, எங்கெல்லாம் ஓடி ஒளிய முடியலையோ, அவன் தான் அங்கே காசியில் ஓடி போய் மூஞ்சில் பெயிண்ட் கீண்டெல்லாம் வச்சுக்கின்னு என்ன மாதிரி நிறைய தாடியை விட்டுக்கின்னு வண்டை பூரா சிண்டு முடி வச்சுக்கின்னு பெயிண்ட்டை எப்படி போலீஸால் கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே கண்டுபிடிச்சாலும் சரி பாபா 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 பாபான்ட்டு விட்டு போடுவான். என்ன கருபமோ எழவோ சரி, அப்படியே விட்டுடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க இங்கே சென்னையில் கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்தும் அகல் விளக்கை தண்ணீரில் விட்டும் ஆடிப்பெருக்கை கோலாகலமாக கொண்டாடிய காட்சி. நல்ல விஷயம். நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆடி வந்தேன் ஒரு நல்ல சாங். இந்த பாளையத்து அம்மன் சொல்லிட்டு ஒரு படம், அதில் இருக்கக்கூடிய ஒரு சாங்கை எடுத்து ஆமாம் அதை கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கிட்டு போட்டு விட்ருக்கேன். ஒரு வீடியோ ஒன்று ஓடின்னு இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிடிச்சா பாருங்கள். இப்போ இட்ஸ் நாட் கம்பல்சரி வீடியோ பார்க்கணும், அப்புறம் வாட் கமெண்ட் பண்ணணும், அப்புறம் வாட் ஷேர் பண்ணணுன்றது என்ன ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இந்த வியூஸு லைக் கமெண்ட் ஐ டோன்ட் லைக் தட். ஓகேவா? சரி. ஆடி பெருக்கை கோலாகலமாக கொண்டாடிய கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து அசத்தல் ஆட்டம். சீரியஸ் இந்த செய்தி. ஓகேங்களா? சென்னை தான். அதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே இன்னொரு செய்தி இருக்குது, பெங்களூர். அந்த செய்தி என்னவென்று பார்த்தால், கர்நாடகத்தில் தினக்கூலி ஊழியருக்கு ரூபாய் 72 கோடிக்கு சொத்து, 24 வீடுகள், 40 ஏக்கர் நிலம் இருக்கிறது. வாட் இஸ் திஸ் மேன்? கர்நாடகத்தில் தினக்கூலி ஊழியருக்கு ரூபாய் 72 கோடிக்கு சொத்து, 24 வீடுகள், 40 ஏக்கர் நிலம் இருக்கிறது. படிக்குமா? படித்து பார்ப்போம். என்ன இருக்குது? காலகாலமாக ஜான் பாஸ்கோ நேர்மையாக உண்மையாக கடின உழைப்பு அப்படி இப்படின்னு வாழ்ந்துன்னுக்கிறேன். போய் காலையில் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் 500 ரூபா, இன்றைக்கி வேலைக்கு போனால் அந்த 500 ரூபாவும் இல்லை, ராத்திரி பட்டினி தான் கெடுக்கணும். இது என்ன அது பார்த்துடுவோம். பெங்களூர் ஆகஸ்ட் 2, 2025. கர்நாடகத்தில் தினக்கூலி ஊழியருக்கு ரூபாய் 72 கோடிக்கு சொத்துகள் இருப்பது லோக் ஆயுக்தா சோதனையில் தெரிய வந்துள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தினக்கூலி ஊழியர் கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் கர்நாடக கிராமப்புற அடிப்படை வசதிகள் வளர்ச்சி துறையில் ஒப்பந்த அடிப்படையில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றி வருபவர் கலகப்பா நிடகுந்தி. ஆமாம், கடகப்பா நிடகுந்தி. அவர் பேர் போல இருக்குங்க. கடகப்பா நிலகுந்தி என்பது பேர் நினைக்கிறேன். இஃப் ஐம் ராம், ஐம் சாரி. ஓகே, சரியா அது ப்ரொனன்சியேஷன்ஸ் கரெக்டாக வரல. அப்புறம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தான் அரசு துறையில் ஒப்பந்த ஊழியராக, கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தான் நாங்கள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தான் அரசு துறையில் ஒப்பந்த ஊழியராக வேலைக்கு சேர்ந்தார். கலகப்பாவுக்கு பல கோடி ரூபாய்க்கு சொத்துகள் இருப்பதாகவும் அவர் சட்ட விரோதமாக அதனை சம்பாதித்து இருப்பதாகவும் லோக் ஆயுக்தா போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதை அடுத்து கொப்பல் மாவட்டத்தில் பிரகதி நகரில் உள்ள கலகப்பாவுக்கு சொந்தமான வீடுகளில் லோக் ஆயுக்தா போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது லோக் ஆயுக்தா போலீசாரே அதிர்ச்சி அடைந்தனர். அதாவது அவரது வீட்டில்
350 கிராம் தங்க நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓ மை காட், 350 கிராம், மை காட் பா. ஓகே, 24 வீடுகள், 40 ஏக்கர் நிலம், மை காட். அப்படின்னா மேலும் கலகப்பா அவரது மனைவி பெயர்களில் 24 வீடுகளும் 40 ஏக்கருக்கு விவசாய நிலமும் 4 வீட்டு மனைகள் இருப்பதும் தெரிய வந்தது. இது தவிர அவர் தனது வங்கி கணக்குகளில் பல லட்சம் ரூபாய் சேமித்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அவரது தம்பி பெயரிலும் சில வீடுகளை கலகப்பா வைத்திருப்பதற்கான சொத்து ஆவணங்களும் போலீசாரிடம் சிக்கியது. அந்த சொத்து ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். கலகப்பா அவரது மனைவி பெயரில் ஒட்டு மொத்தமாக ரூபாய் 72 கோடிக்கு சொத்துகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. தினக்கூலி ஒப்பந்த ஊழியரிடம் இவ்வளவு சொத்துக்கள் இருப்பது போலீசாருக்கு வியப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதையடுத்து கலகப்பா மீது கொப்பல் லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மை காட், பயங்கரமான நியூஸாக இருக்கு. யாராக இருப்பான்? பினாமியாக இருப்பானா? இருக்கும், யாருக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் ஆமாம் அதிமுகவில் 2 கோடி தொண்டர்கள் சொல்கிறாங்க, திமுகவில் 2 கோடி தொண்டர்கள்னு சொல்கிறாங்க. எந்த காலத்துலேயும் இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, இவங்க பிரிஞ்சு போகவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 2 கோடி பேர் பினாமியாக தான் இருப்பான். இப்போ இந்த மாதிரி போய் நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து அதிமுகக்காரன் எவ்வளோ பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கான்னு கேட்குறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா? ஒவ்வொரு பேங்க்லேயும் போயிட்டு ஏப்பா திமுக காரன் எவன்லாம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார எங்கெங்கெல்லாம் இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? அமெரிக்காவாக இருந்தால் அது செகண்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன பண்ணுறது? சுவிஸ் பேங்க்லேயும் போட்டு வச்சுருக்கவங்களாம் இருக்கான். சுவிஸ் பேங்கில், துபாயில் ஏகப்பட்ட இந்த மாதிரி இந்த பனாமா பேப்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. ஆமாம், அங்கே போயிட்டு நம்ம ஊரில் எப்படி இந்த தலைவர், அப்புறம் இந்த கவுன்சிலரு, இப்போ இவங்கெல்லாம் அந்த ஏரி குளம் அந்த பாம்புகள் மீன்கள் வாழக்கூடிய இடங்களையெல்லாம் ஆக்கிரமித்து அங்கே வந்து வெளியே போட்டு விட்டுட்டு இந்த நார்த் இண்டியன் இவன் எங்கேயோ அழிஞ்சுன்னு இருக்கிறான் பாருங்க, அவனுங்களெல்லாம் வந்து இங்கேயே லோக்கலில் இருக்கிறவங்களே வந்து என்ன பண்ணான், கண்டுபிடிப்பான். லோக்கலில் இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சி என்னப்பா ஒரு சென்ட்டு ஒரு 50,000 ரூபா கொடு, ஒரு 1,00,000 ரூபா கொடு, ஏரி விற்றுருவான். வேளச்சேரியெல்லாம் அப்படி தானே விற்றான். வேளச்சேரியா? சென்னையே ஏரி தான். சென்னை என்பது என்னப்பா? 300 ஆண்டுகளுக்கு 350 ஆண்டுகளுக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் சென்னை என்பது என்ன போய் கூகுளில் கேளு. ஏரியெல்லாம் எப்படிப்பா பட்டாச்சு? புறம்போக்காக இருந்தது, எப்படி பட்டாச்சு? வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு இருக்கும்போது 28 பேர் மட்டும்தான் வந்து மொத்த சென்னையும் வச்சுருந்தான். வெள்ளைக்காரன் ஆட்சி விட்டு போகும்பொழுது வெறும் 28 வெள்ளைக்கார ஓனர்ஸ் இருந்தான். இன்றைக்கி அவனுங்க பேர் தான் எல்லா தெருலையும் இருக்குது. ஹேரிங்டன் ரோடு, அப்புறம் ஆல்ஃபின்சன் ரோடு, அப்புறம் எல்லிஸ் ரோடு. நீ இந்த மாதிரி சுற்றி அப்படி எங்கே போனாலும் அவங்க பேர் தான் இருக்கும். பேரெல்லாம் தெரு இவன்கள் தான் ஆயிடுச்சு. தெருவில் இருக்கிற சொத்துக்கிட்டெல்லாம் இவன்கள் ஆயிடுச்சு. ஆனால் பேர் இன்னும் அதே பேர் தான் இருக்குது. அதாவது வெள்ளக்காரன் வச்சுட்டு போன சட்டங்கள் லைட்டாக நம்ம நேருஜியும் காந்திஜியும் உக்காந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஊரில் தான் ஒருத்தர் இருக்கிறாரேப்பா அம்பேத்கர், அவரை வச்சு அப்படியே அந்த அந்த சட்டங்களை எல்லாம் அப்படியே கொஞ்சம் லிட்டில் பாலிஷ் பண்ணி லிட்டில் அப்படி தான் பண்ணி நம்ம அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த சட்டங்களை எல்லாம் வந்து தொகுத்து. ஆமாம், அது ஒரு கமிட்டி, மொத்தம் 7 பேர். அந்த 7 பேரில் ஒரு 6 பேர் என்னமோ லீவுன்னு சொல்லி போயிட்டாங்க. ராத்திரி பார்க்கலாம் இவர் தான் அம்பேத்கர் தான் உட்காந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சட்டங்களெல்லாம் வெள்ளைக்கார சட்டத்தை அப்படி பட்டி பார்த்து லைட்டாக பெயிண்ட் அடிச்சு, அப்புறம் மண்டையில் 2 கொட்டி, அப்புறம் தாடையில் 2 கொட்டி ஆமாம் இன்னும் அமெண்ட்மெண்ட்டு, திருத்தப்பட்ட சட்டம், என்னது நம்ம ஆக்டு, அப்படி இப்படி 86 அப்புறம் எதுவும் புதிய சட்டங்கள் ஏதாவது இங்கே வந்து தான் தெரியல. மத்திய அரசும் மாநில அரசும் நினைத்தால் தினம் ஒரு சட்டம் வந்து இயற்றலாம். மத்திய அரசும் மாநில அரசும் மனம் வைத்தால், உள்ளம் தூய்மையாக இருந்தால் தினம் ஒரு சட்டம். இங்கு குற்றங்கள் நடக்கிறதே, அதை தடுப்பதற்கு தினம் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அதிகாரம் இருக்குது, ரூல்ஸ் சொல்லுது, பட் செய்ய மாட்டாங்க.
செஞ்சால் அவங்க தான் உள்ளே போகணும். அவங்க தான்ப்பா உள்ளே போகணும். புரியுதா? ஸோ அப்போ எப்படிப்பா செய்வாங்க? இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களே எடுத்துங்க. அவர் பாவம் எந்த ஒரு குற்றமும் செய்கிறது இல்லை. ஆனால் அவர் கீழே இருக்கிற எல்லாரும் தானே குற்றம் செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் பாதிக்கு அது போகுதா போகலையா, தெரியுமா தெரியாதா தெரியல. அவர் மேக்கப் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். போஸ்ட் கொடுக்குறாருல்லப்பா, மேக்கப் போடணும். அதுக்கே ஏப்பா நான் ஒரு சினிமாக்காரன், 18 வருஷம் சினிமாவில் இருந்தேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எப்படி லைட்டிங் செட் பண்ணணும், எங்கே ஃப்ரேம் வைக்கணும், எந்த ஆங்கிளில் வைக்கணும், இதெல்லாம் வந்து மோர் தென் வாட் 3 மணி நேரம் 4 மணி. ஒரு சினிமா நடிகையெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டில் தான் எடுக்க முடியும். ஆமாம், ஒரு மாடல்னு வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொன்னால் 1 டே, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 1 டே ஆகும். சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த நாடு என்பது மக்களுக்கானதுப்பா, மக்களுக்கானது. அதை ஆளுபவர்கள் மக்களில் ஒருவனாக இருந்து ஆள வேண்டும். புரியுதா? ஆமாம், மக்களில் ஒருவனாக இருக்க வேண்டும். ஆமாம், அண்ணா சொன்னாங்க. ஆமாம், என்னது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கூட என்ன சொல்வார் தெரியுமா? என் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்வார். கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் வந்து மக்களே அப்படி சொல்லுவார். ஆமாம், நம்ம ஆமாம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு தெரியல. ஆமாம், அம்மா கூட ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஏதோ ஒன்று என்னமோ உங்களில் 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 என்னமோ என்ன தெரியல. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களிடம் இருந்தவர். ஆமாம், யார் அம்மா எப்படி இருந்திருக்க வேண்டும்? எம்ஜி ராமச்சந்திரனை போலவா இருந்திருக்க வேண்டும். சசிகலா அவர்கள் பேச்சை கேட்டு காரில் போகும்போது சசிகலா ஆசைப்பட்டதெல்லாம் சஃபியர் தேட்டர், அது இது டான்ஸி ஈன்சி எப்பா எவ்வளோ வாங்கினாங்கப்பா. அந்த வழக்கு கூட எவ்வளோ ஆண்டுகள் வந்து அப்படியே இழுத்து இழுத்து கடைசியில் அவங்க சாவும் நிலையில் நல்ல வேலை. அதுக்கு முன்னாலேயே அவங்க இறந்துட்டாங்க. இல்லைன்னா பாவம் ஜெயிலில். ஒரு அற்புதமான ஒரு நடிகை. நான் அவங்களுடைய ரசிகன். ஆட்சியில் அல்ல, அவங்க சினிமா படங்களை சின்ன வயதுலேருந்து அவங்க சினிமா படம் எல்லா படம் நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க டான்ஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரோஜா தேவி டான்ஸும் ஜெயலலிதா அவர்களுடைய டான்ஸும் எனக்கு அவ்வளோ இஷ்டம். அவர்களுடைய மிகப்பெரிய மாபெரும் ரசிகன் நான். அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி கீச்சிக்கெலாம் வந்து அவங்க பண்ண அயோக்கியத்தனங்கள் அது இதெல்லாம் பார்க்கும்போது வெறுத்து போச்சு. இந்த கமலஹாசன் கூட அப்படித்தான். கமலஹாசன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். பட் அதை டார்ச் லைட்டை ஓடிச்சிட்டு அப்புறம் டிவியெல்லாம் ஓடிச்சிட்டு இப்போ வந்து அவர் இந்த திமுக கட்சியில் கூட்டணி சேர்ந்து அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டோம், அது உங்கள் சொந்த பிரச்சனை. என் பிரச்சனை வேறு, உங்கள் பிரச்சனை வேறு. ஸோ நான் எதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சின்ன வயதிலிருந்து மக்கள் 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 அவர்களில் ஒருவனாக இருக்கிறதுனால என் வரி பணம், என் உழைப்பு, என் ரத்தம் கண்டதுக்கும் எங்கிட்டேருந்து வரியை வாங்கி இவங்க இஷ்டத்துக்கு பேனா வைக்கிறேன், சிலையை வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்கள் கேட்காம இருக்கலாம்பா, நான் கேட்காம இருக்க முடியாது. உங்களுக்கு மானம் சூடு சொரணம் எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் குவார்டர் பிரியாணி எல்லாம் வாங்கி தூணு இருக்கிறீங்க. நீங்கள் அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். பட் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்கிட்டையும் குவார்டரோ பிரியாணியோ அதையோ இதையோ இன்ன வரைக்கும் அது கட்சிக்காரன் ஆகட்டும் இல்லை எவனாகட்டும் நான் அவங்ககிட்டையும் நான் எதையும் வாங்கி தூண்டலை. நான் எதையும் அவங்ககிட்டையும் எதிர்பார்க்கறதும் இல்லை. அதனால தான் இந்த கோபம். அதனால தான் எப்பா நான் செத்தா என் கல்லறையில் வந்து உண்மை பேசியவன்னு எழுதுவாங்க. நீ செத்தா உன் கல்லறையில் என்ன எழுதுவாங்க? ரொம்ப பேர் கல்லறையில் நான் போய் படிச்சிருக்கேன். ஆமாம், கருணாநிதி அவர்கள் கல்லறையில் கூட போய் பார்த்தேன். என்னமோ வாய்மையே வெல்லுமோ என்னமோ எழுதுன்றது. வாய்மை ஆக உண்மை இல்லை, வாய்மை. போய் பேசுகிறது வாய்மைன்னா என்ன? கண்ணா முன்னான்னு பேசுகிறது தான் வாய்மை. வந்த மாணிக்கு பேசுகிறது தான் வாய்மை. இப்போ கவிஞன் இருக்கிறான், ஆமாம், உண்மையாக பேசுவான். புலவன் இருக்கிறான், உண்மையாக பேசுவான். புலவனாலே பொய்ன்னு அர்த்தம். இப்போ ராமாயணத்தை வந்து பார்த்தா கம்பரும் எழுதியிருக்கிறாரு, வாலியும் எழுதியிருக்கிறாரு. அது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இது பார்த்தா படித்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஆமாம், ராமர் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ராமரை இவருங்க பார்த்த கண்ணோட்டம் வேறு. இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவங்க பார்த்ததை அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ இயேசுநாதர் இருக்கிறாரு, ஒரு அற்புதமான ஒரு முகம் அவருக்கு. ஆனால் இயேசுநாதர் எவனும் பார்த்ததில்லை. உண்மையான இயேசுநாதர் முகம் யாருக்காவது தெரியுமா? டாவின்சி வாங்கினார். லியோனார்டோ டாவின்சி வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு முகத்தை, அவர் அமைதியாக ஒரு அமைதி, ஒரு சொரூபம், அந்த மாதிரி ஒரு சொரூபமான ஒரு முகத்தை
கற்பனையில் கொண்டு வந்து இவ்வளோ பிரசங்கம்லாம் பண்ணுறாரு. ஆமாம், தன்னை போல் பிறரை நேசி என்று சொல்கிறாரு. ஆமாம், விபச்சாரம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து விரோதியை கூட நேசின்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முகம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு டாவின்சி கோடு என்ன கேட்டால் ஜீசஸை காட்டிலும் டாவின்சி கோடு ரொம்ப சிறப்பானவர். அந்த ஒரு முகத்தை கொண்டு வந்தால் பாருங்கள். ஓவியர்கள் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப அற்புதமானவர்கள். எஸ், இப்போ சாக்ரட்டிஸை யாராவது பார்த்துருக்குமா என்ன? சாக்ரட்டிஸுடைய உண்மையான முகம் யாருக்காவது தெரியுமா என்ன? தெரியும், கல்வெட்டு சிலைகளை ஏதாவது வடித்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த காலத்தில் ஓவியர்கள் தான் மெயின். ஓவியர்கள் தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ். அந்த காலத்தில் வாழ்ந்தப்போ ஒருத்தவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேமரா கிடையாது. அப்போ ஓவியர்கள் தான் அப்போது ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க முகங்களை எல்லாம் வரைந்தார்கள். ஆமாம், சாக்ரட்டிஸ் இப்படி இருப்பார், சீசர் இப்படி இருப்பார், கிளியோபாட்ரா இப்படி இருப்பார், ராம்சே இப்படி இருப்பார், மோசஸ் இப்படி இருப்பார், ஆபிரகாம் இப்படி இருப்பார், இப்ராஹிம் இப்படி இருப்பார். ஸோ எல்லோருமே அப்போதைய மிகப்பெரிய சிறந்த ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு சொன்னால் ஓவியர்கள் தான். இப்போ சிறந்த ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு சொன்னால் ஜான் தான். ஏன்னா எனக்கு ஓவியம் வர தெரியாது, ஆனால் என்கிட்ட கேமராக்கள் இருக்கிறது. ஆமாம், நான் ரொம்ப அழகான படங்களை எடுப்பேன். நான் ஏகப்பட்ட படங்கள் 10 லட்சம் ஃபோட்டோஸ் மேலே எடுத்திருக்கேன். 10 லட்சம் ஃபோட்டோஸ் மேலே வச்சுருக்கேன். இப்போ கூட இருக்குது, என்கிட்ட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஓவியன், ஆமாம், இந்த ஹிட்லர் இருக்கிறானே அவன் ஒரு அற்புதமான ஓவியன். எப்படிங்க அவனுக்கு வந்து கொலை பண்ணணுன்ற வெறி வந்தது? யூதர்களை கொத்தாக கொண்டானே, லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டானே. அப்போ அவனை தூண்டி விட்டது என்ன? அவனுக்கு யாருக்கும் அவனை கோபம் முறிச்சியது என்ன? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஓவியனுக்கு எங்கேருந்து தான் கோபம் வந்தது? இதுக்கு எல்லாம் யார் காரணம்? அன்று நடந்த அரசியல் தான் காரணம். அன்று இருந்த சூழ்நிலை, சமூகம், மக்கள், போர், வார், சண்டை தாங்க காரணம். ஒரு நல்லவனையும் என்ன பண்ணுது? சூழ்நிலை, சமூகம், மக்கள், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய நடை, உடை, பாவனை, வாழ்வாதாரம் ஒரு நல்லவனை கெடுக்கிறது, ஒரு நல்லவனை கொடியவனாக மாற்றுகிறது. இப்படி தான் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு கொடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக ஒன்று வீடு, இன்னொன்று சமூகம். அவன் எவ்வளவோ போராடி இருப்பான், தன்னை எப்படியாவது கடைசி வரையில் நேர்மையாக உண்மையாக கடமை, கண்ணியம், உண்மைன்னு பாடுபட்டு ஒரு சூழ்நிலையில் நம்மளால் முடியலன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் வந்து திருடனாக மாறுறான், கொலைகாரனாக மாறுறான். அட போடா, 40 வருஷம் 50 வருஷம் சொத்துக்கு உண்மையை பேசி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. சாவு நெருங்குது. இன்னும் அடுத்த வருஷமா எப்படி நம்ம தெரியும், அவனுக்கு ஏதோ உடலில் வியாதியோ ஏதோ சம்திங் அவனுக்கு தெரியும். நம்ம இன்னும் இருந்தால் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருப்போம். அதுக்குள்ளே ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது நல்லது பண்ணணுன்னா நம்மக்கிட்ட 10 பைசா இல்லை. சரி, நல்லது பண்ணணுன்னா என்னது? 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்னா என்னது? எதை பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சினிமா படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அப்படி அவன் எதையாவது செய்திருப்பான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் ஆகட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த மேன் ட்ரஸ்ட், இது மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே. அதெல்லாம் எதற்காக பயன்படுகிறது? கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தான் பயன்படுது. ஆமாம், இது என்னமோ என்னமோ சொல்கிறான். ஸோ உண்மையாலுமே சொல்கிறேன், நான் உங்களுக்கு இயற்கை ரொம்ப 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 கோபத்தில் இருக்குது. காரணம் என்னவென்றால் அது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆமாம், ஒவ்வொருக்கும். என்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமாம், மற்றவனுக்கு கண்டிப்பாக தெரியாது, இன்னொருத்தவனுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவன் சொல்லுவான், நாங்கள் சொல்லுங்க நீங்கள் நல்லவரா இல்லையான்னு. எப்போ அந்த டயலாக் யூஸ் பண்ணணும், அவனை உடனே அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு இல்லையான்னு நாங்கள் சொல்லணுங்க அப்படின்னு ஒருவன் சொல்லுகிறான் என்றால் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணணும். ஒன்றுமே தெரியாதவன் தான் அந்த டயலாக் யூஸ் பண்ணுவான். எல்லாம் தெரிந்தவன் மூளையில் முடங்கி கிடப்பான், ஒன்றும் தெரியாதவன் ரெக்க கட்டி பறப்பான். புரியுதுங்களா? அப்போது இந்த யதார்த்த அந்த கழிவு ஊற்றுற மாதிரி பேசுறது, கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறது, ஆமாம், தரக்குறைவாக ஒருத்தவனை தாழ்த்தி பேசுவது, அவனுடைய உயர்வுக்கு தடையாக இருப்பது, இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப பேர் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு 10 பேர் இருக்கிறான். ஒரு வீட்டில் வந்து 4 பேர் தான் இருக்கிறான்னு வச்சுக்கேன்.
அவன் கூட சேர்ந்த நண்பன் சொல்லி ஒரு 6 பேர், ஆக மொத்தம் வீட்டுக்கு வீடு 10 பேர்னா நாடு முழுக்க இத்தனை பேர்களால் ஒரு நல்லவனால் எப்படி நல்லவனாகவே கடைசி வரைக்கும் வாழ முடியும்? பட் சில நேர்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போ துணிச்சல்காரர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். ஆமாம், அவர்கள் யாருக்குமே பயப்படுவதில்லை. இயற்கைக்கு மட்டும் பயப்படுவாங்க, வேறு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆமாம். அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும், துணிவு அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும், கடினமான உழைப்பு இருக்கும். அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை என்று வாழ்கிறானே, அவன் எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது. அதனால் சும்மா அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன், இந்த வேலை வாங்கி கொடுக்குறேன், அப்படி இப்படி எப்பா சரி ஏன்னா எவ்வளோங்க ஒருத்தவனா 2 பேரா 3 பேரா 4 பேரா 5 பேரா 8 பேரா 10 பேரா லட்சக்கணக்கானவன் இருக்கிறான். இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்குறான் இந்த உடவுடுன்னு சொல்லி அத்தனை லட்சக்கணக்கானவர்கள் இந்த போலீஸ்காரரோ இந்த கவர்மெண்ட்டோ இந்த ஆட்சியோ யாருமே அவர்களை ஒன்றுமே செய்வது இல்லையே. இப்படி இருந்தால் வருங்கால இந்த இளைஞர்களின் வாலிப பெண்களின் குழந்தைகள் நிலை என்ன? இன்னைக்கே பிச்சை எடுக்குது, இன்றைக்கே வீடு இல்லை, வாசல் இல்லை, அது இல்லை, எதுவுமே இல்லாமல் ரோட்டில் அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் திருடுது, பொய் சொல்லுது, சரக்கு அடிக்குது. சின்ன வயதுலேயே 12 வயது 13 வயதுலேயே 8 வயசு 9 வயசு பாப்பாங்களை கூட்டு பலாத்துக்காரெல்லாம் செய்து இவ்வளோ பெரிய கொடுமைகள் இங்கே நடக்கிறது. இதை எவரும் கேட்க மாட்டார் என்றால் யார் வருவார்? கல்கியா, இயேசுநாதரா, அந்தி கிறிஸ்துவா? யாரும் வரமாட்டாங்க. பட் இயற்கை சுனாமி என்ற பெயரில் வரும், பேரலைகள் என்ற பெயரில் வரும், நிலநடுக்கம் என்ற பெயரில் வரும். மொத்த பெரியும் காலி பண்ணிட்டு மறுபடியும் ஒரு புதியதோர் உலகம் செய்வோம். எப்படி அது போல மீண்டும். ஆமாம், அந்த மாதிரி நிறைய பேர் பழச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தா அங்கே அந்த பக்கம்லாம் ஃபாரின்லாம் இந்த இஸ்ரேல் இந்த பக்கம் நிறைய இந்த மாதிரி இந்த சண்டை வாரெல்லாம் நடக்குது. விஷயம் நிறையா இடத்துல பங்கர்ஸ் இருக்குது. எல்லாம் மலையை குறைஞ்சது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஃபுல்லாக மலை. எவ்வளோ பெரிய அணுகுண்டை போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அது உள்ளார தங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான உணவு, அது லொசுக்கு தியேட்ரு கீட்ரு சினிமா கினிமா கீம் எல்லாம் பொண்ணு கிண்ணு தண்ணி கிண்ணி எல்லாமே ஆல்ரெடி அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. கரண்ட்டு எல்லாமே இன்ஜினியர் அவன் லொசுக்கு டாக்டர் கிக்டர் எல்லாரையுமே ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போய் இப்போவே எல்லாம் வச்சுட்டாங்க. சப்போஸ் நிலநடுக்கம் இந்த மாதிரிலாம் ரிக்டர் அளவுகோல் அதுக்கு தான் அவங்களுக்கு இமீடியட்லி அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு காட்டி கொடுக்குறது மிஷின்ஸ். அந்த மாதிரி சேட்டலைட்ஸு அப்படி இப்படி எப்படியோ தகவல் மையம் அவங்களுக்கு உதவி செய்யுது. அந்த அலாரம் அடிக்கும்போது அந்த அலாரம் மீன்ஸ் ஒரு அலாரமாக அந்த சங்கு, அந்த சைரன் அந்த அபாய சங்கு அதை அவங்க ஊதுனாங்கன்னா இப்போ அது ஆன் பண்ணால் ஃபுல்லாக அந்த ஊர் பூராவே அந்த ஒலிக்கும். அப்போ இமீடியட்லி எல்லோரும் அந்த பங்கர்ஸில் போய் ஒழிஞ்சிப்பாங்க. தென் ஆஃப்டர்ஸ் அந்த அபாய ஒலி எப்போ நிற்குதோ அந்த மாதிரி சமயங்களில் தான் மறுபடியும் அவங்க வெளியே வருவாங்க, இல்லை உள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டிலலாம் இல்லை. நம்ம நாட்டில் சுனாமி கினாமி எல்லாம் வந்தால் ஜாக வேண்டியது தான். ஆமாம், எல்லா பணக்கார பேரும் தான் காசு சேர்த்து வச்சுருக்கிறானே. இப்போ நான் சொன்னேன்னே. ஆமாம் அதிமுகவில் ஒரு 2 கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க, திமுகவில் ஒரு 2 கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. 4 கோடி பேர், தமிழ்நாட்டில் 8 கோடி பேர். இந்த 4 கோடி பேரும் பினாபி தான் அப்படின்னு சந்தேகப்படு. எப்பா, ஒரு டாக்டரு பேஷண்ட் மேலே சந்தேகப்பட்டால் தான் அந்த பேஷண்ட்டை குணப்படுத்த முடியும். இல்லை பேஷண்ட்டே தனக்கு என்ன பிரச்சனைன்றதை சொல்லணும். அதே மாதிரி தான் ஒரு வக்கீல் தன்னுடைய கேஸ் தங்கிட்ட கேஸுக்கு வந்திருக்கிறாரே, அவர் ஒன்று உண்மைகளை சொல்லணும். இல்லை இவர் சொல்லிக் கொடுக்குற பொய்யை கேட்டு இவர் சொல்லிக் கொடுக்குற பொய்யின்படி அவர் நடக்கணும். இந்த விஷயம் ஜட்ஜிக்கு நல்லாவே தெரியும். ஜட்ஜி வேலை என்ன? ஆமாம், 2 பேரும் அடிச்சிங்க முட்டி மோதிக்குங்க, எனக்கு தேவை சாட்சிப்பா. நம்ம தராசு தட்டு அப்படியே தான் இருக்கும், கண்ணை கட்டிக்கிட்டு சாட்சி இருந்தால் நான் தீர்ப்பு சொல்வேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ தானாகவே முன் வந்த இந்த சுமோட்டா தானாகவே நிறைய ஜட்ஜுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ என்னமோ நடக்குது, மிகப்பெரிய ஆபத்துகள் இங்கே கொண்டு இருக்கிறது, பயங்கரமான பேரிடர்கள் இங்கே கொண்டு இருக்கிறது, இயற்கை பயங்கரமான ஒரு விதத்தில் நம்ம எல்லாரையும் தாக்க போகுது. இந்த அரசியல்வாதிக்கு அல்ல கைகளுக்கெல்லாம் நம்ம இனிமேல் பயப்படக்கூடாது, அவனுங்க காசுக்கோ பணத்துக்கோ நம்ம இனிமேல் கட்டுப்படக்கூடாது. ஏன்னா நம்மளே எந்த ஒரு கட்டுப்பாட்டிலையும் இல்லை. நம்மளை எப்போ வேணால் இயற்கை முழுங்கிடும், எப்போ வேணால் சுனாமி நம்மளை
முழுங்கிடும், எப்போ வேணா ஆமாம் காட்டு தீ நம்மளை முழுங்கிடும்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ நல்ல ஒரு அவேர்னஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்களே கேஸுகள்லாம் தோன்றுறாங்க. புட்றா எடுறா அந்த கேஸ் எடு, போ 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 போ, புடி புடி. இது இது ஒரு நல்ல ஒரு ஒரு இது ஒரு அருமையான விஷயம். எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது இப்போ இல்லைங்க, எப்பயோ நடந்திருக்க வேண்டும். இப்போ 10, 20, 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஜட்ஜிகள் எல்லாரும் தானே முன் வந்து இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து தேர்ந்தெடுத்து அதை தூண்டி அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என்ன ஏது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்க வேண்டும். ஃபாரின்லலாம் அது ரொம்ப கரெக்டாக நடக்குது. அங்கேயும் திட்டுத்தனம் யோக்கியத்தனம் முள்ள மாதிரி தானே இருக்குது, கம்மி அளவில் இருக்குது. இங்கே மாதிரி ஊழல் பெருச்சாளிகளும் லஞ்சம் வாங்குகிற பெருச்சாளிகளும் அங்கெல்லாம் கிடையாது. இருக்காம்பா, ஒருத்தர் 2 பேர் இருக்கிறான்பா. இங்கே மொத்த பேரும் அப்படி இருக்கிறானே. அப்போ நம்ம வந்து ரொம்ப பசி பட்டினி துன்பம் நோய் நொடிகளுக்கு ஆளாக வேண்டி இருக்குதே. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அரசாங்கம் தான் சொல்ல முடியும், மக்களும் தான் சொல்ல முடியும், வேற எவனும் சொல்ல முடியும்? ஜான் பாஸ்கோ நான் சொல்ல முடியும்? ஜான் பாஸ்கோ ஏதோ புலப்படுறேன், கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி விஷயங்களால் உண்மை பேசுவோம்னால் உண்மையே வாழ்க்கை, நேர்மையே வாழ்க்கை, கடமையே வாழ்க்கை, கண்ணியமே வாழ்க்கை என்று வாழற எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வாழ முடியல. லட்சம் கோடி பலகான கெட்டவங்க கூட எப்படியா ஒரு நல்லவனால் வாழ முடியும்? கெட்ட பையன் அவன் கூட ஒத்து போயிடுவான். சரி, இந்த மாதிரி ஆகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. என்ன மாதிரி யாராவது நல்லவர்கள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய அந்த சந்ததி இருக்கு இல்லையா, பேரன் பேத்தி. எனக்கு நிறைய பேரன் பேத்திங்கெல்லாம் உருவாயிட்டாங்க. இப்போது மிகப்பெரிய குடும்பம் தான் என் குடும்பம் கூட. 40, 50, 60ன்னு அது பாட்டு பெருகிட்டு போயிட்டே இருக்குது. இன்றைக்கும் தாத்தாவுக்கு ரொம்ப தாத்தா 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 அது ஆளுக்கு ஒரு தாத்தா, பலூன் தாத்தா, ஒரு தாத்தா, ஒரு டான்ஸ் தாத்தா, இப்படி என் பேர பிள்ளைங்க எல்லாம் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அது. ஸோ எல்லாருடைய தாத்தாக்களும் அவங்க பேர பிள்ளைங்கள்லாம் அவங்கள பார்த்துட்டு என் தாத்தா, என் அப்பா, என் அம்மா, என் தம்பி, என் அண்ணன் சொல்லி உறவுகளை வந்து மேம்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு குடும்பம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பம், தலைவன் என்பவன் குடும்ப தலைவன் தான்ப்பா. கண்டவெல்லாம் தலைவனாக முடியாது, போகிறவன் வரவெல்லாம் தலைவனாக முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஓட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா தேர்தல் கலை என்பது கேவலமாக இருக்குது. அசிங்கமாக பேசிக்கிறான், கெட்ட வார்த்தை. ஜான் பாஸ்கோ தான் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா, இவன் ஜான் பாஸ்கோ விட அதிகமாக பேசுகிறானுங்க. ஜான் பாஸ்கோ ஏதோ ஆதங்கத்தில் எல்லாம் கெட்டு குடிச்சு போகிறா அப்படி கிடக்குது. கொஞ்சம் பேராவது திருந்த மாட்டாங்களா? நல்லவங்க ஆக மாட்டாங்களா? படிக்க மாட்டாங்களா? நல்ல அறிவுடன் வாழ மாட்டாங்களா? நிறைய தத்துவங்களை பேச மாட்டாங்களா? நிறைய கவிதைகள், நிறைய பழமொழிகள், விடுதைகள் போன்றவற்றை படித்து நல்ல அறிவை கூர்மையாக நல்ல ஆக்கிக்கொள்ள மாட்டார்களா? எப்படி? அது மாதிரி தான் நான் கவலைப்படுறேன்னு தவிர, மற்றபடி நீ காசு கொடுப்பேன் அதை கொடுப்பேன் இல்லை, உங்ககிட்ட வந்து நான் காசுக்காக நிற்கிறேன்னா நான் திண்டுவேன். அதனால் நான் எதையும் எவங்கிட்டையும் நான் எதிர்பார்த்தது இல்லை, எதிர்பார்க்கவும் மாட்டேன். அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். சரி, எனிவே வளவலன்னு தலைப்புச் செய்திகள் பேசுகிறேன். என்னது தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை பற்றியே நான் அதிகமாக பேசிவிட்டேன். சரி, என்ன பண்ணுறது? அதெல்லாம் அதை படிக்கிறது காட்டிலும் நான் சொன்னது மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த நியூஸ் எந்த அளவில் உதவியாக இருக்குமோ இல்லையோ, நான் பேசியது அதை நன்றாக கவனித்து சிந்தித்து உற்று நோக்கி பார்த்தால் நிச்சயமாக சொல்கிறவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். எல்லாம் உங்கள் கையிலேயே இருக்குங்க. உங்கள்கிட்ட இல்லாத திறமைகளா? ஒவ்வொருவரிடமும் லட்சக்கணக்கான திறமைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல திறமைகளை கண்டுபிடித்து மைனஸ் என்னன்னு கண்டுபிடித்து, அதான் பலம் பலவீனம், பலவீனத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பலத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாழ்வாதாரத்தை சிறப்பாக செய்யுங்க. ஏன்னா வரும் காலங்கள் மோசமான காலங்கள். அதில் பசி பட்டினியாக இருக்கிற இப்போ நீங்கள் நாளைக்கு கொஞ்சமாவது உஷாராக இருக்கணும் இல்லையா? குருவிகள் தங்களுக்கு தேவையான உணவை சேர்த்து வைத்துக் கொள்வது இல்லையா? எறும்பு தங்களுக்கு தேவையான உணவை சேர்த்து வைத்துக் கொள்வது இல்லையா? அதுக்காக பேங்க்கில் சீட்டு போடணும், அவங்ககிட்ட கொடுத்தா ஏமாந்து போடாத. வேலை வாங்கி கொடுக்குறணும், அவங்ககிட்ட கொடுத்து ஏமாந்து போத. ஆட்கள் தேவைன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் ஒட்டி வச்சுருப்பான். தயவு செஞ்சு அங்கே போவாத. அங்கெல்லாம் பொண்ணா சூசைட் தான் பண்ணிப்பேன், செத்து போடுவேன். அது அடுத்தபடியாக முக்கியமான விஷயம், சினிமா படம் பார்க்காத. சினிமா தியேட்டருக்கு போகாத. எந்த ஒரு சினிமா படமும் இது நாள் வரைக்கும் யாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கா? இல்லை. சினிமாக்காரனையே அது வச்சுக்கல. சினிமா எடுத்தானே ப்ரொடியூசர் எல்லாம் திருப்பதியில் வச்சு எடுத்துனுக்கிறான்.
லட்சக்கணக்கான ப்ரொடியூசர் சினிமா எடுத்தவன் சாதாரணமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு எவனோ டேரக்டரு அவன் இவன் கதை சொன்னான் மயிரை சொன்னான்னு எதையோ ஒன்று போய் கேட்டு ஓ 10 மடங்கு படம் பார்க்கலான்னு சொல்லியிருப்பான் அவன் கேட்டிருப்பான் 10 மடங்கு பண்ணுமா அப்போ நம்ம சீட்டு கம்பெனியில் படம் போனோம் படம் போட்டால் சீட்டு கம்பெனிக்காரன் தூக்கிட்டு ஓடிடுவான் பேங்க்கில் பணம் போட்டால் நம்ம பேங்க்கு திவால் ஆகிடும் சினிமா படம் எடுக்கலாம் போ நல்ல பணம் வரும் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பேர் ட்ரெயினை பிடியில பஸ்ஸை பிடி திருப்பதியில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஒருத்தவனா அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து கை அப்பா உங்களுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்லுங்கப்பா நீங்கள் யார்ப்பா எந்த ஊர்ப்பா ஏன்ப்பா இங்கே வந்து நீங்கள் பிச்சை எடுத்துன்னுக்கிறீங்க சொல்லிட்டு ஆமாம் ஆதி முதல் அந்த வரைன்னு சொல்லுவான் பாரு அந்த மாதிரி அவன் எங்கே பிறந்தான் எப்போ பிறந்தான் 1 வயதுல இருந்து 2 வயதுல இருந்து 1 வயது 2 வயதுலாம் சிலருக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு சில விஷயங்கள் 3 வயதில் நடந்ததுலாம் ஞாபகத்துக்கு வருது ஆமாம் அந்த மாதிரி ஃபுல்லாக கேட்டால் கண்ணீர் வந்துடும் உலகம் பூரா இந்த மாதிரி பிச்சை எடுப்பவர்கள் எல்லோரையும் நீங்கள் போய் பேட்டி எடுத்து பாருங்கள் அதனால தான் எனக்கு இந்த பேட்டி எடுக்கிறவங்கெல்லாம் பிடிக்கிறதில்ல இந்த நியூஸ் வாசிக்கிறவங்கெல்லாம் பிடிக்கிறதில்ல நீ யாரை போய் பேட்டி காண வேண்டும் ஒரு சமுதாயத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் ஒரு சமுதாயம் சீரழிந்து கிடக்கிறதே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்லா இருக்கிறவங்ககிட்ட பொய் பேசுகிறவங்ககிட்ட ஏமாத்துறவங்ககிட்ட ஆட்டையை போடுறவங்ககிட்ட சினிமா நடிகைக்கு போய் அவார்டு கொடுக்குறாங்க என்னையா இவனுங்க அவள் பேக்ரவுண்டு நான் போய் நான் சொன்ன மாதிரி 1 வயதில் இருந்து அந்த வயது வரைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பார் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைப்பா சலூன் கடைக்கு போய் ஒவ்வொரு சலூன் கடை பொம்பளையாக இருந்தால் பியூட்டி பார்லரு ஆம்பளையாக இருந்தால் சலூன் கடை போய் எல்லா முடியும் வாங்கிக்கோ திருப்பதியில் கொண்டு போய் திருப்பதியில் போய் போடாத அவன் வந்து அதை விக்கு செஞ்சு விற்றுருவான் ஒரே ஒரு மயிர் இருந்தால் போதும்பா அந்த மயிரை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும் ஒரே ஒரு மயிர் ஒரே ஒரு மயிரை எடுத்துன்னு போ வேணாம் நானே கூட தரேன் இல்லை கீழே கலக்கம் எங்கள் வீட்டாண்ட வந்தால் ஒரு மயிரை எடுத்துன்னு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணால் நான் எப்போ எங்கே என்னென்ன கேவலம் பண்ணேன் அசிங்கம் பண்ணேன் படுத்தேன் இருந்தேன் நோய் மயிர் அப்பன் யார் ஆத்தா யார் எல்லாமே தெரிஞ்சிடும் இட்ஸ் வெரி சிம்பிள் அப்போ எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சலூன் கடையில் இருக்கிற மொத்தம் முடியும் திருப்பதியில் போடாத டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணிப்பார் நாடிடும் உலகம் நாடிடும் ஆம்பளைன்னா அதான் சலூன் கடை பொம்பளைன்னா அதான் பியூட்டி பார்லர் ஈஸியாக கிடைக்கும் இல்லைன்னா கேட்டாலாம் யாரும் கொடுக்க மாட்டான் உன் மயிரை கொஞ்சம் கொடுக்க மாட்டான் சூனியை வைக்கிறதுக்கு வேணால் கொடுப்பான் அவனுக்கு சூனியம் வைக்கணும் அவன் சூனியம் வைக்கணும்னா பேண்ட்டு சட்டை இதெல்லாம் வேணுமேம்மா அப்படியா சரிங்க நான் எடுத்து வந்து கொடுக்குறேங்க கருமம் முடிச்சவனுங்க என்னைக்குடா நீங்கள் அறிவோடு வாழ போகிறீங்க மூட நம்பிக்கை முட்டாள்தனம் ஒரு சின்ன மயிர் இருந்தால் போதும் நீ யாருன்னு நான் சொல்லிவிடுவேன் டெஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்கணும் ஆள் தான் ஆமாம் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணணும் ஆள் தான் தட்ஸ் ஆல் லைஃப் இஸ் வெரி வெரி ஸ்மால் ஷார்ட் லைஃப் இந்த ஷார்ட் லைஃப்பில் நிறைய நல்லது செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போகிறத ஊட்டிட்டு காசுக்காக பணத்துக்காக அவனை அடிக்கிறது இவனை அடிக்கிறது நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி ஆவண கொலை நீ பெரியவன் நான் அடைச்சி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி சோத்தை கையில் தாண்டா எடுத்து துண்ணணும் 2 கையும் போயிடுச்சுன்னா எவனா ஸ்பூனில் தான் ஊட்டணும் பேடுறது தான் அவனும் தான் பேடுறான் ரோட்டில் பேடுறான் நீ கக்கூஸில் பேடுறான் துபாயில் ஏதோ தங்கத்திலேயே ஒரு கக்கூஸ் வச்சுருக்கிறான் ஷோகேஸில் தங்கத்திலே செஞ்சு வச்சுருக்கிறான் இங்கே தெருவிலெல்லாம் பேடுறான் அங்கேயும் பேடுறானுங்க அங்கேயும் வந்து ஏதோ ஒரு ஊர் இருக்குது துபாயில் அது ரொம்ப கேவலமான ஊரான் திட்டு பசங்க யோகி பசங்க இருக்கிற ஊர் நான் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய என் தங்கச்சி பொண்ணு கூட அங்கே தான் இருக்கிறா ரொம்ப வருஷமாக இருக்கிறா 4.5 லட்சம் ரூபா சம்பளம் எவ்வளோ எனக்கு ஒன்றும் பேர் அதுக்காக ஒன்றும் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது ஏதோ இந்த சரவணா ஸ்டோர்ஸில் இந்த புடவை வைக்கிறது இல்லாட்டின்னா இந்த புடவை தூக்கி இப்படி காட்டுறது ஜாக்கெட்டை தூக்கி இப்படி காட்டுறது அப்புறம் தீத்தி அதே இடத்துல போட்டுருது அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் உலகம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது எப்போ வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கும் இயற்கை சொல்லுவதில்லை செய்யும் நீ சொன்னாலும் செய்ய மாட்டேன் இங்கெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற மாட்டான் ஆமாம் குயில்கள் ஒரு பறவையின் குரலை வைத்து அது என்னன்னு சொல்ல முடியும் பறவை இருக்குதுல்ல
பறவை இது ஆமாம் இது குயிலுடைய குரல் இங்கே உட்காந்துக்கிட்டு இதோ வெளியில் ஏதோ ஒரு குயில் கத்துதுன்னா ஓ இது குயில், ஒரு கிளி கத்துதுன்னா ஓ இது கிளி, ஒரு சிட்டுக்குருவி கத்துதுன்னா ஓ இது சிட்டுக்குருவின்னு இங்கே இருட்டில் உட்காந்துட்டு ஒரு ரூமில் உட்காந்துட்டு அழகாக சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வார்த்தையை வச்சு அவன் யார் என்று சொல்ல முடியும். அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள், ஆமாம் அது நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ நல்ல வார்த்தையோ அதை வைத்தே ஒருவனை சொல்ல முடியும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் அறிந்து கொள்வேன் என்கிறது இலக்கியங்கள், கவிதைகள், நிறைய விஷயம், நிறைய பேர். ஆமாம் ஆமாம். எங்கேயாவது திருவள்ளுவர் வந்து எவ்வளோ திருக்குறள் இயற்றியிருக்கிறாரு. எந்த திருக்குறளையாவது அவர் வாழ்ந்தப்போ அந்த நாட்டு மன்னன் சிறந்தவன் எழுதியிருக்காரா? உடனாங்க கேட்குறேன். திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த மக்களோடு மக்களாக 3000 ஆண்டுகளோ என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ சரியாக தெரியல, ஒரே ஒரு இடத்துலையாவது மன்னன் சிறந்தவன் சொல்லியிருக்காங்களா? மதகுருமார்கள் சிறந்தவன் சொல்லியிருக்கிறாரா? அங்கே காவலர்களாக மந்திரிகளாக இருந்தவர் எல்லாம் சிறந்தவர் எங்கேயா சொல்லியிருக்காரா? ஒரே ஒரு பொருள் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு வேலை எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, சாக்ரட்டிஸ் எந்த ஒரு மன்னனையாவது சிறந்தவன் சொல்லியிருக்கிறாரா? மந்திரிகளை சிறந்தவன் சொல்லியிருக்கிறாரா? காவலாளிகளை சிறந்தவன் சொல்லியிருக்கிறாரா? யாருங்க? சாக்ரட்டிஸ். சரி விடுங்க, சாக்ரட்டிஸ் கூட இயேசுநாதருக்கு முன்னால் உள்ளவர். அதற்கு பின்பு வந்த இயேசுநாதராவது சொல்லியிருக்கிறாரா? இயேசுநாதராவது ஒரு மன்னன், இந்த மன்னன் நல்ல மன்னன்ப்பா, இந்த மந்திரி நல்ல மந்திரிப்பா, இந்த காவலாளி நல்ல காவலாளிப்பான்னு சொல்லியிருக்கிறாரா? ஏன் பிரசங்கம் பண்ணார்? இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் சொல்லக்கூடியது அனைத்துமே பொய்யானது, உங்களை அடிமைகளாக வாழ வைப்பதற்காக, உங்களை ஏமாற்றுவதற்காக உங்களுக்கு பிடித்த மாதிரியான வாக்குறுதிகளை அவர்கள் தருகிறார்கள். இதுதானே அவருடைய பிரச்சாரம். புத்தர் மட்டும் என்ன பண்ணாரு? ஆசையே, அவரும் ஒரு அரசர் தானே. அந்த அரச வாழ்க்கை பிடிக்கல, கருமை இழவு, இன்னும் சாவை பார்த்தேன், அதை பார்த்தேன், அதனால் போயிட்டான்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கடக்குது புஸ்தகங்கள், ஏகப்பட்ட புஸ்தகம். எதுக்கு போனார்? அவர் மனதிலேயே வந்து எந்த அரசனும் நல்லவன் இல்லை, எந்த மந்திரியும் நல்லவன் இல்லை, எந்த வாட் மேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், காவலாளிகள் யாருமே நல்லவர்கள் இல்லை, அதனால் அனுப்புவாங்களா அப்படின்ட்டு போயிட்டார் காட்டுக்கு. ஸோ நான் சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள் எவ்வளோ பேர் இருக்கிறான், எவ்வளோ பேர் காலகாலமாக. அத்தனை பேரும் எல்லாமே மன்னர்களை, மதகுருமார்களை, காவலாளிகளை நாம் திட்டியவர்கள் தான். கழுவி ஊற்றுனவங்க தான். போங்க படித்து பாருங்க, எங்கிட்ட ஏகப்பட்ட புத்தகத்தை நான் படிச்சுட்டேன், இப்போ மென்டல் ஆகிட்டேன். படித்து அப்படியே ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு, ஒன்றும் புரியல. சரி, ஓகே. அதனால் எந்த ஒரு மிகப்பெரிய கவிஞனும் சரி, மிகப்பெரிய ஆராய்ச்சியாளனும் சரி, மிகப்பெரிய தீர்க்கதரிசியும் சரி, மன்னர்களையோ மத குருமார்களையோ காவலாளிகளையோ மந்திரிகளையோ நல்லவர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக மக்களுக்கு உண்டான போதனைகளை தந்திருக்கிறார்கள். அது நபிகள் நாயகம் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து ஆகட்டும், சாக்ரட்டிஸ் ஆகட்டும், ஏன் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆமாம் ஜோதிடர் நாஸ்டாமஸு, அந்த இன்னொருத்தவங்க பாபா வாங்கி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய குரூப் இருக்குது. கலீலியோ இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்டவங்க இருக்கிறாங்க, டார்வின் இந்த மாதிரிலாம். ஆமாம், லியோனார்டோ டாவின்சி, நிறைய ஏகப்பட்ட பேர். எல்லாருமே வந்து மன்னர்களை பிடிக்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள், மதகுருமார்களை பிடிக்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள், மந்திரிகளை பிடிக்காதவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், மெயினாக காவலாளிகளை சுத்தமாக அறவே பிடிக்காதவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். வாலிப பெண்களை, இளைஞர்களை, தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனா, மாதா பிதா குரு தெய்வமாக இருங்க. அதுங்க வாழ்க்கை நாசமாக போய் நிற்குது. அப்புறம் உங்கள் இஷ்டம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.